சிசிடிவி கேமரால என்ன தெரியுது, ஆதீனத்தோட கார் தான் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம வேகமா போயிருக்கு அப்படின்னு. இப்போ இவர் தப்பா போயிட்டு இவருடைய கார் ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு வேற யாரோ வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு, என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு எந்த கடையில துண்டு விரிக்கிறதுக்காக இவர் இந்த பொய்யை சொல்றாரு? வேகமா போகுது காரு, அந்த வேகத்தையும் தாண்டி அவர் இந்த காருக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு 2 பேரை பார்த்திருக்காங்க. தாடியோட அளவை பார்த்திருக்காரு, தலையில வச்சிருக்க குல்லாவை பார்த்திருக்காரு. இது எல்லாமே பொய்ங்கிறது சிசிடிவில தெரிஞ்சது. வேற ஒரு மதத்திற்கு எதிராக இப்படி ஒரு பேச்சு, ஒரு வெறுப்பை விதைக்கிறது, ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான செயல். மனிதனாக இருப்பதற்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறதாய் போச்சு. இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து ஒருத்தரால் எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் மத வெறியை பரப்புவதற்காக, மத வெறுப்பு பேச்சை தொடங்கி வைப்பதற்காக RSS BJP-யால் செலக்ட் பண்ணப்பட்ட ஆள் தான் மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னா உள்ள வைத்திருந்தவர்கள் இப்படி இருந்தார்கள். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல, வாய்தான் வச்சிருக்கிய சொல்ல. இந்த மதத்துக்காரர்கள் சொல்ல, நீ அவ்வளவு பெரிய தைரியம், உன்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னா சொல்ல வேண்டியதானே. சங்கிகளுடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டணும், மத கலவரத்தை தூண்டணும். அதன் மூலியமாக 2026 தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாக்கு வங்கியை வந்து தேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் சதித்திட்டம் இருக்கிறதா நான் பாக்குறேன். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திரு ஆதீனம் அவர்களுடைய வாகனத்தின் மீது இன்னொரு வாகனம் வந்து மோதுகிற மாதிரியான ஒரு காட்சி ஊடகங்கள் வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஆதீனமும் அவர் கூட இருக்கவும் கொடுத்த அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அது நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? ஒரு கலவர சிந்தனையோட பேட்டி கொடுத்திருக்காங்க. பயத்தோட பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஒரு உயிர் பயத்தோட நடந்திருக்க சம்பவத்தை வச்சு உயிர் பயத்தோட சொன்னதெல்லாம் பொய்ங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு. ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர், ஒரு மதத்தினுடைய தலைவர், நல்லதை போதிக்கக்கூடிய ஆதீனம்னா அதானே, ஒரு மதத்தினுடைய குருவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்களுடைய வேலை என்ன? தொடர்ந்து நல்ல சிந்தனைகளை உருவாக்கணும், நல்ல சிந்தனைகளை உருவாக்கணும். ஆனா அந்த பொறுப்புலயே இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு பொய், வேற ஒரு மதத்திற்கு எதிராக இப்படி ஒரு பேச்சு, ஒரு வெறுப்பை விதைக்கிறது, ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான செயல். அதை இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பதவின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்திற்கும் அவருக்கு தகுதி இல்லை. ஒரு மனிதனாக இருப்பதற்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறதாய் போச்சு. இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து ஒருத்தரால் எப்படி சொல்ல முடியுது? சொல்லிட்டு ஒரு மத குருவாக ஆதீனமாக எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியுது? குறைந்தபட்சம் நேர்மைன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து இப்ப அவர் வந்திருக்கணும். அப்போ இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, திட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கறது இவர் மேலேயே இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது இல்லையா? ஏன்னா இவர் தொடர்ந்து வந்து தமிழ்நாடுக்கு அரசுக்கு எதிராக சிலதை பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு மதத்துக்கு எதிராக இவர் வந்து ஒரு வெறுப்பு சிந்தனையை விதைக்கிற வேலையை இவர் செஞ்சிருக்கிறாரு. எப்படி தன்னை பாதுகாப்பு வேண்டும்? சிசிடிவி கேமரால என்ன தெரியுது, ஆதீனத்தோட கார் தான் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம வேகமா போயிருக்கு அப்படின்னு. போய் அந்த கார் அந்த பக்கமா போய் நிக்குது, இந்த பக்கம் வந்தவங்க நிக்கிறாங்க, அந்த கார் அப்படியே இருக்கு, அந்த கார் இருக்கு. அப்புறம் அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு, இந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றது சிசிடிவில பாக்குறோம். இப்போ இவர் தப்பா போயிட்டு இவருடைய கார் ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு வேற யாரோ வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு, என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு எந்த கடையில துண்டு விரிக்கிறதுக்காக இவர் இந்த பொய்யை சொல்றாரு? RSS BJP ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னா, அவங்க கிட்ட வியாபாரம் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்ப இவருக்கான இவரோட கார் ஓவர் ஸ்பீடு, இவர் எதுக்கு இன்னொரு கார் மேல பழி போடணும்? ஒண்ணு, அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தவங்க எப்படி இருந்தாங்கிறது சிசிடிவில எல்லாமே பாக்குறோம். ஆனா இவர் எதுக்கு குல்லா தாடின்னு சொல்லணும்? அப்ப இவருடைய நோக்கமே என்னங்க? ரொம்ப ஒரு மோசமான ஒரு வன்முறையை விதைக்கிற, ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு வன்மத்தை விதைக்கிற செயல் தானே. அப்ப இது கண்டிக்கப்பட வேண்டியது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சொல் சொன்னாலே வந்து அவருடைய பேச்சு கேட்பதற்கு இங்க தமிழ்நாட்டுல ஆட்கள் இருக்காங்க. அவர் சொல் சொன்னாலே ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப
இந்த அளவுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படி கிடையாது. இருக்கும்போது பொய் சொல்றாரு, அப்படி இருக்கும்போது வதந்தி பரப்புறாரு. அதுதான் அவருக்கு என்ன தேவைன்னு கேட்கிறோம். அவருக்கு என்ன தேவை ஆர்எஸ்எஸ் பிஜேபியில ஏதோ அவருக்கு வேலை ஆகணும் அப்படின்னு இல்ல. உங்க எண்ணம். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி இறக்கி விட்டவரு, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்கு. தமிழ்நாட்டில் மத வெறியை பரப்புவதற்காக, மத வெறுப்பு பேச்சை தொடங்கி வைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் செலக்ட் பண்ணப்பட்ட ஆள் தான் மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா 2024 தேர்தல் பரப்புரையில இந்தியாவிலேயே அதிகமாக மத வெறுப்பு பேச்சு பேசிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. 173 கேம்பெயின்ல 110 கேம்பெயின்ல அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வன்மத்தை தூண்டுற மாதிரி, வன்முறையை தூண்டுற மாதிரி பேச்சு பேசினார். இப்போ மதுரை ஆதீனத்துக்கு என்ன வந்துச்சு, எதனால அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இப்படி ஒரு பேச்சு பேசினார்? அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, இன்னொன்னு கண்டிக்க வேண்டியிருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நோக்கம், சங்கிகளுடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டணும், மத கலவரத்தை தூண்டணும். அதன் மூலியமாக 2026 தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாக்கு வங்கியை வந்து தேத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் சதித்திட்டம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பிஜேபி மத கலவர கும்பல்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லாவண்யா இறந்த விஷயத்துல அப்படிதான் ஆச்சு. பிஜேபிக்காரங்க இந்துத்துவ கும்பல்லாம் வந்து அவங்க வீட்டில் அவங்களே பாம்பு போட்டுக்கிட்டு இவங்க போட்டாங்க, அன்னார் போட்டாங்க அப்படின்னு அவங்க வண்டி அவங்களே எரிச்சுப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்களே பெட்ரோல் கொண்டு போட்டுப்பாங்க. இதையெல்லாம் வேற ஒரு மதத்து மேலே பழி தூக்கி போட்டுட்டு இருக்கோம். இதையே தான் பிஜேபிக்காரர்கள் வேலை செய்தார்கள். ஒரு புக் இருக்கு, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் எழுதினவர் தான். பிராமணிஸ்டுகள் குண்டு வைக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா அப்புறம் நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். அந்த புத்தகத்தை மறுத்து இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா? அப்போ மிக பெரும் சதிகார கும்பல், மதக்கலவர கும்பல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியில முன்னாள் எம்பியாக இருந்த பிரக்ஞா தாக்கூருக்கான தீர்ப்பு, வெடிகுண்டு வழக்கு தீர்ப்பு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு, வரப்போகுது. பிஜேபியோட எம்பி நாடாளுமன்றத்திலேயே சக எம்பியை மதத்தின் அடிப்படையில் அவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனாலே குறிப்பிட்டு அவரை எந்த அளவிற்கு அநாகரிகமாக ஆபாசமாக பேசினாங்க. அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? புரியுது. அதுதான் ஆதீனத்தை கொண்டு போய் அவங்களுக்கு தான் வேலை செய்யறாரு. மதவெறி பரப்புறது யாருக்கான வேலை? ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இந்தியா முழுக்க இதை செய்து கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படிங்கிற வேலைக்கு அடியாளாக மதுரை ஆதீனம் அவரா போனாரோ இல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி மிரட்டிச்சோ அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இல்ல ஏதோ பெனிஃபிட் எதிர்பார்த்து போயிருக்காரா அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய அந்த மதக்கலவர சிந்தனையை எக்ஸிக்யூட் பண்ற வேலையை தான் மதுரை ஆதீனம் பாக்குறாரு. மதக்கலவரம் தான் சிந்தனை, மதக்கலவர சிந்தனை தான் நோக்கம்னா திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு மதக்கலவரமா மாறி இருக்கு சார். ஒரு வெளியே இந்த ஆட்களை பிடிக்க வேண்டும் சார். பிஜேபி காரங்க இப்படின்னு தெரியும், ஒரு மதத்தை சேர்ந்தவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடியவர், ஒரு மதத்தினுடைய குருவாகவே இருக்கக்கூடியவர் சொன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா, அவர் சொன்னா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு புரியுதுங்களா? பொருந்துமே. செலக்ட் பண்ற ஆள் யாரு? திரு பொன்முடிக்கு இது பொருந்துமே. மதக்கலவரம் தான் சிக்கல்னா திரு பொன்முடி அவர்கள் மேடையில பேசுகிற பொழுது மதக்கலவரம் வெடிச்சிருக்கணுமே சார். அவர் இன்னொரு மதத்தை பத்தி இதுவா பேசலையே. சட்டம் அவர் என்ன மதம் பேசி இருக்கிறோ, சட்டம் வந்து பொன்முடி அவர்களுக்கு ஒரு மத ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கு. சரியா சார், கொடுத்திருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா தயவு செய்து பிஜேபி அரசு கிட்ட சொல்லி இந்துக்கள் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனை மாத்த சொல்லுங்க. எதுக்கு எங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஏன் குத்துது குடையுதுன்னு நீங்களாம் கஷ்டப்படணும்? மாத்த சொல்லுங்க. சனியா விட்டது நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், சனியா விட்டது நாங்களும் சந்தோஷமா இருக்கலாம். டெஃபினேஷன் மாத்த சொல்லுங்க. அதுக்கு வந்து தைரியம் இல்லை. முன்முடி பேசுனது சம்திங் டிஃப்ரெண்ட். அதை நம்ம பேசணும்னா உட்காந்து பேசலாம், அது தேவையற்றது அப்படிங்கிறது. அதை வந்து யாரும் மதக்கலவரமாக பார்க்கல, ஒரு ஜெண்டர் பேஸ்டா பார்த்தது. பெண்கள் இருக்கும் பொழுது ஒரு பொறுப்புல சொல்ல பயன்படுத்துறாரு. அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினது ஏன் அது வந்து நம்ம மதத்தோட போகல அப்படின்னா, பெண்கள் இருக்கும்போது அவர் பயன்படுத்திய சொற்கள் அநாகரிகமாக இருந்தது, அதனால வேண்டாம் அப்படிங்கறதான் எல்லாரும் இங்க பார்த்தாங்களே தவிர மதக்கலவரமா பார்க்கலாம். ஆனா மதுரை ஆதீனம் பர்டிகுலரா காருக்குள்ள இவர் அப்படி வேகமா போகுது காரு, அந்த வேகத்தையும் தாண்டி அவர் இந்த காருக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு 2 பேரை பார்த்திருக்காங்க. தாடியோட அளவை பார்த்திருக்காரு, தலையில வச்சிருக்க குல்லாவை பார்த்திருக்காரு. இது எல்லாமே பொய்ங்கிறது சிசிடிவில தெரிஞ்சது. அதான் கார் நிறுத்தினோன்னு இறங்கி வரவங்களையும் நம்ம பாக்குறோம். ஆதீனத்துடைய பார்வை நம்மளோட பல மடங்கு பலமா இருக்கும். பொய்ங்கிறது ஆதீனத்தினுடைய பார்வை மகா மட்டமான பார்வை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப சிசிடிவி அம்பலம் ஆயிடுச்சுல. இவர்
சார் அசிங்கம் அவமானம் மதுரை ஆதீனத்துக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ஆபத்து. இங்க மக்கள் வந்து ஒரு 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 மேக்சிமம் ஒரு நல்ல மனநிலைமையோட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வன்மத்தை விதைக்கக்கூடிய பேச்சு இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும். அரசு அப்படின்றீங்க. ஆமா மக்கள் இதை பொறுப்போட அணுகணும். ஆமா. ஏன்னா யார் எது சொன்னாலும் அப்படி டக்குன்னு ஃபாலோ போய் பாரு ஆமாப்பா அப்படின்னு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். மிக முக்கியமாக இப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கோம். 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு மிக பெரும் சதித்திட்டத்தோட இறங்கும். அவங்களுக்கு முதல்ல எப்படி இருந்தாலும் திமுக மேல ஊழல் அவதூறு பரப்புறதுங்கிறது முதல் அஜெண்டா. ரெண்டாவது இந்துக்களுக்கான விரோதமான கட்சி திமுக அப்படின்றதையும் அவங்க பரப்பிட்டு அது எல்லாமே நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ நீட் எக்ஸாம்ல எக்ஸாம் எழுத வந்த இந்து பெண்ணினுடைய சட்ட பட்டன் எல்லாம் வந்து அறுத்தது, உள்ளாடைய கழட்ட சொல்லுது, மெட்டி தாலிய கழட்ட சொல்றது, மூக்குத்திய கழட்ட சொல்லுது. நாங்க இது கட்டிங் பிளேயர் போட்டாலும் அதை கழட்டிடுவோம். இதெல்லாம் இந்துக்கள் விரோத செயல் இல்லை போல இருக்கு சனாதன சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால இப்படியெல்லாம் ஒரு சைட்ல வந்து அவதூறு பரப்புவது அப்படின் போது இன்னொரு சைடில் மதக்கலவரத்தை தூண்டி விட்டு இந்துக்களுடைய ஓட்டை வந்து தங்கள் பக்கம் இழுக்க முடியுமா அப்படிங்கிறத அதிமுக பாஜக கூட்டணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ட்ரை பண்ணும். ஆனா அது தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை என்றாலும் நாம எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது வந்து நல்லது. இது நடந்துராது, இது நடக்காது, இது வராது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து சிந்திக்கக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்தோட இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் இருந்தால் கூட ஆபத்து வருது அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கையோடு இருப்பது சரி. 2026 எலெக்ஷன் தான் இவங்களுக்கு மிக குறியாக இருக்கிறது. அந்த எலெக்ஷன் ஏன் இவங்களுக்கு ரொம்ப குறியா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடை பண்ணணும். அதுக்காக ஆதீனம் உயிரோட விளையாடணுமா? ஆதீனம் உயிரோட யாருமே விளையாடலங்க. இது வந்து ஒரு ஒரு விபத்து. ஆதீனத்தர காரு ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம போயிருக்கு. இந்த பக்கம் ஒரு கார் வருது, இந்த பக்கம் ஒரு கார் வந்துருச்சு. இல்லைங்க அவரு ஒரு கேள்வி விபத்துன்றீங்க, அவருக்கு கூடுதலா ஒரு 2 வார்த்தை சேர்த்துக்கிறாரு, திட்டமிட்ட விபத்துன்னு. அவர் சந்தேகம். ஏன்னா அவர் திட்டமிட்டு வராரு, மதக்கலவரம் பண்ணணும், மதக்கலவரத்தை உருவாக்கணும், மத வெறுப்பு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார். நான் தான் சொல்றேன், அவரோட காரு ஓவர் ஸ்பீடு. இவர் சொன்ன மாதிரி உருவ அமைப்புகளோட அந்த கார்ல யாரும் கிடையாது. அவர் சொன்னது பொய்ன்னு காவல்துறையே விளக்கிருச்சு. அவருடைய டிரைவர் மேல வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்துதான் நான் வந்து ஒரு நியூஸை இப்ப நான் பார்த்துட்டு வந்தேன். சரிங்களா? அப்போ பொய் சொன்னா இப்படிதான் நடக்கும், மத வெறுப்பை பேசினா இப்படிதான் நடக்கும், மத கலவரத்தை தூண்டணும்னு சதி திட்டம் தீட்டுறவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. அப்ப அதனால அரசு நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத நான் வரவேற்கிறேன். ஆதீனம் மேலேயுமே நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. அந்த வகையில இவர் ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு முன்னெடுக்கிறார் 2026 தேர்தலுக்கு? ஆமாங்க, ஆமா. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசுறது, அதாவது இந்து மக்கள் அல்லாத வேற ஒரு இந்துக்களுக்கு வேற ஒரு மதத்தின் மீது வெறுப்பு வரா மாதிரி உள்ள உட்காந்து நீ தான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் அப்படின்னா, ஆதீனத்தை பார்த்து கேட்கிறேன், இவ்வளோ பெரிய அப்பா டக்கர் அப்படின்னா உள்ள வைத்திருந்தவர்கள் இப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல? வாய்தான் வச்சிருக்கிய சொல்ல. இந்த மதத்துக்காரர்கள் சொல்ல, நீ அவ்வளவு பெரிய தைரியம், உன்கிட்ட உண்மை இருக்கு நேர்மை இருக்குன்னா சொல்ல வேண்டியதானே. அந்த காரில் உட்கார்ந்து இருந்தவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு நீ சொன்னல, அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி இருந்தார்கள். நம்ம கூட தான் சொல்றோம், திருடன் வந்தான், இந்த கோவில்ல ஒருத்தன் வேல் திருடிட்டு போனோம், காவி உடையில இனிமே இப்போ ஒரு வீட்டுக்கு திருடன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்தார், மண்டையில் இப்படி ஒரு உதிராட்ச கொட்டை போட்டிருந்தார், இடுப்பில் காய் வேட்டி கட்டி இருந்தால், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இப்ப நாங்களே என்ன சொல்லுவோம், மதவெறி பேச்சு பேசுபவர்கள் எப்படி இருப்பாங்க, மதுரை ஆதீனம் அப்படி டைரக்டா பேர் சொல்லாம அவரை போன்று மண்டையில் உதராஜ், இது மாதிரி நம்ம சொன்னா நல்லா இருக்கும். அப்போ ஒரு மதத்தினுடைய குருவாக இருக்கிறோம், பொறுப்பான இடத்துல இவ்வளோ 1000 மக்கள் வந்து நம்மளை பின்தொடருவார்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீ நல்லதை சொல்லணுமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வதந்தியும் அவதூறையும் வன்மத்தையும் விதைக்கணுமா? ஒரு மனிதனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் இப்போ வந்து ஒரு ஆதீனம் இருக்கும், அதுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது தயவு செய்து அரசு வந்து இது மாதிரி இனி இந்த மாதிரி பேசுபவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், ஒரு எச்சரிக்கை பார்வையோட பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நம்ம பார்த்தோம் குஜராத்ல இந்த மத வெறுப்பு அப்படிங்கிறது 2002 அங்க நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனை இந்திய மக்கள் இறந்து போனாங்க, படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறைகள், அதுல ஏற்பட்ட பொருளாதார சிதைவு அப்படிங்கிறது வந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு.
அதை பேஸ் பண்ணி பிருத்திவிராஜ் ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண முடியாம ப்ரொடியூசர் வீட்டில் ரைடு, டைரக்டர் வீட்டில் ரைடு, நடிச்சவங்க வீட்டில் ரைடுன்னு போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை பாசிச செயல்பாடு இப்போ வரைக்கும் தொடருது. அதனால இன்னொரு செயல் அந்த மாதிரி நம்மளுக்கு இந்தியாவில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். குறிப்பா தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்கு. நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கூட அது தவிர அமைதியா போயிட்டு இருக்கோம், வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற பசங்க இன்னும் நல்லா படிக்கணும்னு பல்வேறு திட்டங்கள்லாம் இன்னும் கொண்டு வாங்க, இன்னும் பெட்டரா எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு வந்து ஃபின்லாண்ட் மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு நம்ம இங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது அதை வந்து தடுக்கணும். நம்ம வந்து ஒரு சமத்துவம் அப்படிங்கிற நிலையை நோக்கி தமிழ்நாட்டை வந்து வளர்த்து எடுத்துட்டு போகணுங்கும் போது இல்ல நீங்க சனாதனத்துக்கு வாங்க, சங்கி லெவலுக்கு இறங்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பல் வந்து செயல்பட்டு இருக்குங்கும் போது நமக்கு அது நட்டத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கறதுனால மக்களும் அரசும் வந்து மிக கவனமா அதை கையாளணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஆதீனம் அவர்களுடைய இந்த பயம்ன்றது தேவையற்ற ஒரு பயம். அவருக்கு பயம் எல்லாம் இல்லைங்க, ஒண்ணுமே நடக்கலைங்க. அவர் காரு ஓவர் ஸ்பீடு, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஒரு லாவண்யங்கிற ஒரு குழந்தை பர்சனல் ரீசனால வந்து சூசைட் பண்ணிக்குது. அதை பிஜேபிக்காரர்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? இந்துத்துவ கும்பல் மத மாற்றம் வந்து வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா சங்கிகள் அதை எப்படி திசை திருப்பலாம், எப்படி தங்களுடைய மத கலவரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், தங்களுடைய கீழ்த்தரமான சிந்தனைக்கு பயன்படுத்திக்கலாம், ஓட் பேங்குக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு ஓட்டு கணக்கு தான். சரிங்களா? அப்ப 2026 தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கணும் என்ன பண்ணலாம்? மத கலவரம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு புத்தியோட இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இவருக்கு எந்த உயிருக்கு அச்சுறுத்தலும் கிடையாதுங்க. இப்ப நம்மளும் தான் ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாரோ ஓவர் ஸ்பீட்ல வராங்க, கவனக்குறைவா வந்துடுறாங்க, என்ன திட்டமிட்டு கொலை செய்தார்கள் நம்ம யாராவது சொல்றாங்க. அதாவது அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, மதுரை ஆதீனருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சங்கி வேலையை வந்து செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி, தொடர்ந்து பேசலாம். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the Daily.